வபரகாத்துஹு. தமிழ் டெக்னோவின் மற்றொரு வீடாக உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவிலே நாங்கள் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால், எப்படி தற்பொழுது நாங்கள் macOSல இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த macOSல இருந்து நாங்கள் தற்பொழுது நான் இருக்கிற macOS மானிட்டரியில தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இதிலே எவ்வாறு இலவசமாக நாங்கள் ஆஃபீஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்து கொள்வது என்று பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இதற்காகத்தான் இருக்கிறது இங்கே இருக்கிறது லிப்ரா ஆஃபீஸ். லிப்ரா ஆஃபீஸ் என்பது மிகவும் இலவசமாக கிடைக்கின்ற ஒரு ஆஃபீஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்கு நிகராக இதிலேயே அனைத்து விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் பவர் பாயிண்ட் தொடக்கம் அனைத்து விதமான பல வேலைப்பாடுகளும் நீங்கள் வேர்டில் செய்யக்கூடிய அனைத்து வேலைப்பாடுகளையும் இதிலேயும் செய்து முடிக்கலாம். நீங்கள் இதுக்கு செல்ல வேண்டியது libreoffice.org என்று இதில் சென்று கொண்டு இதில் நீங்கள் இங்கே டவுன்லோட் என்பதை கொடுக்க வேண்டும். இங்கே டவுன்லோட் என்பதை கொடுத்தால் இது இங்கே டவுன்லோட் பேஜுக்கு செய்யும். தற்பொழுது கொடுத்திருக்கின்றார்கள் 7.5 இது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் கொடுத்திருக்கின்றார்கள். 7.45 நீங்கள் இங்கே தரவிறக்கிக் கொள்ளலாம். இங்கே சூஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்றால் ஆட்டோமேட்டிக்காகவே macOS இன்டெல் என்பது தற்பொழுது இங்கே இவர்கள் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணியிருக்கின்றார்கள். நீங்கள் இதிலே போய் உங்களுக்கு லினக்ஸ் தேவைன்றால் லினக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணது நீங்கள் டவுன்லோட் என்பதை கிளிக் பண்ணினால் இங்கே டவுன்லோட் என்று காணப்படும். இதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் டவுன்லோட் பண்ணி முடிந்ததும் இதனை ஒரு தரம் கிளிக் பண்ணினவுடன் இது என்ன செய்யணும்னா லிப்ரா ஆஃபீஸ் இப்படி வரும். இதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா இந்த லிப்ரா ஆஃபீஸுங்கிறதை இழுத்து கொண்டு இந்த அப்ளிகேஷன்ன்ற ஃபோல்டருக்குள்ளே அப்படியே விட வேண்டும். அவ்வளவுதான். விட்டால் என்ன செய்ய வேண்டும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லிப்ரா ஆஃபீஸ் இங்கே இவ்வாறு காப்பி செய்யப்படும். இந்த காப்பி செய்து முடிந்ததும் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இங்கே போய் அப்ளிகேஷனுக்குள்ளே போனால் லிப்ரா ஆஃபீஸ் இங்கே அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துவிடும். இதனை நீங்கள் ஓப்பன் செய்தால் இவ்வாறு தான் வரும். இதில் நீங்கள் பார்க்கலாம் வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கிறது, அதே மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இருக்கிறது, இம்ப்ரெஷன் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கின்றார்கள், ட்ரோவிங் கொடுத்துருக்கின்றார்கள், உங்களுக்கு தேவையான கோரல் ட்ரோ, பெயிண்ட் அவ்வாறு வகையான, அடுத்து மேத்ஸ் ஃபார்முலா. இங்கே ஸ்பெஷலாக மேத்ஸுக்கு என்று தனி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கிறார்கள். அதே மாதிரி டேட்டா பேஸுக்குரிய அனைத்து விதமான இதுகளும் கொடுத்துருக்கிறார்கள். ஸோ இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான விடயங்களும் இதில் காணப்படுகிறது. நீங்கள் டாக்குமெண்ட் டாக்டரை கிளிக் பண்ணினால் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மாதிரி இங்கே அனைத்தும் காணப்படும். வேர்ட்லேயே செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் இதிலே நீங்கள் செய்து கொள்ளலாம். சில விடயங்கள் மிகவும் இலகுவாக கூட செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ்களை நீங்கள் டைப் செய்தால் நீங்கள் இங்கே போய் சேவ் செய்து கொள்ளலாம். ஃபைலுக்கு போய் சேவ் ஆஸ் செய்து கொள்ளலாம். இங்கே பல வகையான டாக்குமெண்ட்ஸ்களை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். OTF வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப் டு 2017 to Office 365 வரையும் நிறைய விடங்கள் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் தேவையான ஏற்படி நீங்கள் இதனை ஒரு PDF டாக்குமெண்ட்டாகவும் கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். அதற்காக நீங்கள் ஃபைலுக்கு போய் எக்ஸ்போர்ட்டை கொடுக்க வேண்டும். எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF டாக்குமெண்ட். இங்கே நீங்கள் அதை அவ்வாறு PDF டாக்குமெண்ட் கூட செய்து கொள்ளலாம். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். பிடித்திருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் விடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது ARM அரஃபாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.